ஜெராக்ஸ் மிஷினில் ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, லைசன்ஸ் இந்த மாதிரியான ஐடி கார்டு இருக்கக்கூடிய டைப்பை நீங்கள் ஒரே பேஜில் எப்படி டபுள் சைடு இருக்கக்கூடியதை வந்து ஒரே பேஜில் எப்படி எடுக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ அது பிளாக் அண்ட் ஒயிட், கலர் பிரிண்ட், எந்த பிரிண்டராக இருந்தாலும் சரி. இப்போ இதுதான் நம்மளுடைய ஆதார் கார்டுனுடைய ஃபோட்டோ இருக்கக்கூடிய அந்த பக்கம். இப்போ இது பிரிண்டரு. இந்த பிரிண்டரில் இந்த மூலையில் நீங்கள் வைக்கணும். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் பிரிண்டரு. நீங்கள் இந்த பக்கம் வைக்கணும். இதில் உங்களுக்கு கோடு கூட ஒரு கோடு தெரியுது பாருங்கள். இந்த கோட்டுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி தான் நீங்கள் இந்த ஐடி கார்டை நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த கோட்டுக்கு வெளியே வரக்கூடாது, கோட்டுக்கு உள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ மேலே இந்தளவு கேப் இருக்கணும், இந்த சைட்லேயும் இந்தளவு கேப் இருக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த பேஜ் வந்து பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த கார்டுனுடைய ஆப்போசிட் சைடு, இப்போ ஆதார் கார்டுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ஆதார் கார்டுனுடைய ஆப்போசிட் சைடு, இப்போ இதுதான் நம்மளுடைய அட்ரஸ் இருக்கக்கூடிய பேக் சைடு. இதை வந்து நீங்கள் இந்த சைடில் வைக்கணும். ஏற்கனவே நம்ம இந்த சைடில் யூஸ் பண்ணோம். இப்போ இந்த பிரிண்டனுடைய இந்த பக்கம், இப்போ நீங்கள் இந்த இடத்துல எவ்வளோ கேப் கொடுத்தீங்களோ அதே அளவுக்கு இந்த இடத்துலையும் கேப் கொடுத்துக்கணும். இப்போ நீங்கள் இந்த இடத்துலையே இதில் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். இதில் A4 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளேயே நீங்கள் இந்த கார்டு இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும். இந்த பக்கமும் இந்த பக்கமும் நீங்கள் ஒரே அளவு கொடுத்தா தான் இந்த பேப்பரில் உங்களுக்கு ஈவனாக இருக்கும். கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் இந்த பேப்பர் வைக்கல தான் நிறைய பேருக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். ஏற்கனவே இந்த பக்கம் உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ நமக்கு இந்த சைடில் வந்து பிரிண்ட் வரணும். அப்படிங்கிறப்ப இந்த பேப்பரை இப்படி தலைகளாக போட்டுக்குவோம். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணது இந்த சைடில் இருக்குது. கொடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் கலர் ஆர் பிளாக், இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரே பேஜில் அந்த டபுள் சைடை வந்து இப்படி ஈஸியாக நீங்களாகவே எடுத்துக்கலாம்.